அந்த டீல் விஷயம் என்னாச்சுப்பா? அந்த டீல் முடிஞ்சதுன்னு வச்சுக்க. அந்த கிளைண்ட்டு கேட்ட மாதிரியே நான் ப்ராஜெக்ட் ஃபைல் ரெடி பண்ணி கொடுத்துருக்கேன். மார்க்கெட்டில் யாராலையும் அப்படி கொடுக்க முடியாது. தட்ஸ் கிரேட் சாகர். கான்ஃபிடன்ஸ் இருக்கிறது ரொம்ப நல்லது. ஆனால் சில நேரம் ஓவர் கான்ஃபிடன்ஸ் ஆனாக்கா நமக்கு நாமளே ஆப்பு வைக்கிற மாதிரி ஆகிடும், தெரியுமா? இப்போ மார்க்கெட்டில் ரொம்ப காம்படிஷனுப்பா. இப்போ புது ஆளுங்க வந்து மார்க்கெட்டில் இடம் பிடிக்கிறதுக்காக கம்மி காசுக்கு குவாலிட்டியாக வேலை பண்ணி கொடுக்குறாங்கப்பா. நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, அந்த ப்ராஜெக்ட் உங்களோடது. இன்னைக்கு நைட்டு நம்ம மீட்டிங்கை வச்சுக்கலாமா? டீலை பக்காவாக முடிச்சிடுறேன். குட் மார்னிங் அண்ணி. குட் மார்னிங். உட்காருங்க. இல்லை, எனக்கு கிச்சனில் கொஞ்சம் அர்ஜென்ட்டாக வேலை இருக்குது. நான் உள்ள போகிறேன். எப்போதும் வீட்டில் வேலை இருந்துக்கிட்டே தான் நீ இருக்கும். உட்காருங்க ப்ளீஸ், உட்காருங்க. சொல்லுங்க நீ, நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். நீங்கள் காஃபி சாப்பிடுங்க. அண்ணி, நீங்கள் காஃபி சாப்பிடல? இல்லை, எனக்கு காஃபி பிடிக்காது, நான் குடிக்க மாட்டேன். நைஸ் காஃபி. அப்புறம் அண்ணி, இப்போதான் ஒரு விஷயம் ஞாபகம் வருது. அன்னைக்கு நீங்கள் பட்டர் சிக்கன் செஞ்சீங்கல்ல, அது ரொம்ப சூப்பராக இருந்தது. இந்த வாட்டி நீங்கள் புலாவ் செஞ்சு தாங்களேன். கூடிய சீக்கிரமே. எனக்கு கிச்சனில் கொஞ்சம் நிறைய வேலை இருக்குது, நான் கிளம்புறேனே. இன்னைக்கு நைட்டு மீட்டிங்கில் சந்திக்கலாம். பார்க்கலாம். என்னோட ஃபோன். பியூட்டிஃபுல். இன்னைக்கு நீ ரொம்ப அழகா இருக்க. எவ்வளவு வாட்டி சொல்லிருக்க வெளியே வரக்கூடாதுன்னு. விருந்தாளி யாராவது வந்தா நீ எதுக்கு வெளியே வர்ற? விடுங்க, இங்க வலிக்குதுங்க. எங்க? ஆனா நீ கேட்க மாட்ட. நீ எவ்வளவு அழகா இருக்குன்னு மத்தவங்களுக்கு அதை காட்டுறதுக்காக வரியா? எல்லாரும் அழக ரசிக்கணுமா? ஒரு சமையலை பத்தியும் எல்லாரும் பேசணும். பட்டர் சிக்கன், பிரியாணி. நீ இப்படி எல்லாம் சரிபட மாட்ட. வாடிங்க. எதுக்கா நீ அவன் முன்னாடி வந்த? தெரியாம பண்ணிட்டேங்க. இனிமே இந்த மாதிரி பண்ண மாட்டேன், என்ன மன்னிச்சிருங்க. எதுக்காக வந்தேன்னு கேட்டேன். எதுக்கு வந்து சொல்லு. அவர் காஃபி கொண்டு வந்தேங்க. என்ன உள்ள கூப்பிட்டுருக்கலாம்ல. சரி, வந்துட்டேன். எதுக்கு அங்க உட்கார்ந்த சொல்லு. என்ன விட்டுருங்க, இனிமே நான் பண்ண மாட்டேன். போடி. என்னோட போனை நான் விட்டுட்டு வந்துட்டேன். சரி, இங்கே நில்லு, நான் போய் எடுத்துட்டு வரேன். இந்தா என்னோட ஃபோன். தேங்க்யூ. ஓகே.
நீங்களா? ஹலோ. அவரு இப்பதான் கிளம்பி போனாரு. இனி சாயங்காலம் தான் வருவாரு. நீங்க அப்ப வந்து பாருங்களேன். நான் அவனா இல்லை, உங்ககிட்ட தான் பேச வந்தேன். என்கிட்ட பேசணுமா? ஆமாம். சரி சொல்லுங்க. அனி, நீங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறீங்க. ஆ? என்ன சொல்றீங்க? இங்கே பாருங்க, எனக்கு எல்லா விஷயமும் தெரியும். அவன் உங்களை ரொம்ப கொடுமைப்படுத்துகிறான், அடிக்கிறான், டார்ச்சர் பண்ணுறான், யார் முன்னாடி வந்து நிற்கக்கூடாதுன்னு திட்டுறான். இல்ல, அந்த மாதிரிலாம் இல்ல. அவருக்கு என் மேல ரொம்ப பிரியம் இருக்கு. சும்மா என்கிட்ட போய் சொல்லாதீங்க. அன்னைக்கு அடித்ததை நான் பார்த்தேன், நீங்கள் அழுகிறதையும் நான் கேட்டேன். நான் என்ன பண்றது? நான் தனியா இருக்கேன், எனக்கு வர வழி இல்ல. உங்கள் நிலைமை எனக்கு புரியுது. அதை நாம் சரி பண்ணிடலாம். நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க. நீங்கள் இந்த வாழ்க்கை வாழ்கிறதுக்கு விவாகரத்து பண்ணிடலாம். விவாகரத்தா? அவர்கிட்ட விவாகரத்தை பத்தி நான் பேச்சு எடுத்தாலே கண்டிப்பா அவர் கொன்னுடுவாரு. இந்த விஷயத்துல உதவி பண்ண எனக்கு யாரும் இல்ல. இங்க பாருங்க, முதல்ல நீங்க இங்க இருந்து கிளம்பி போயிடுங்க. அவர் இல்லாத நேரத்துல நீங்க இங்க வந்தீங்கன்னு தெரிஞ்சதுன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும். என் வாழ்க்கையே நாசம் ஆயிடும். போயிடுங்க ப்ளீஸ். இங்க இருந்து சீக்கிரமா கிளம்புங்க. எனக்கு புரியுது. நான் இப்போ இங்கேருந்து கிளம்புறேன். நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க. நீங்களா மறுபடியும் வந்துட்டீங்களா? முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க. நான் உங்களுக்கு உதவி செய்ய தான் வந்திருக்கேன். உதவியா? நீங்க எனக்கு எந்த உதவியும் செய்ய தேவையில்லை. முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க. உங்கள் கஷ்டத்தில் பங்கெடுத்துக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். இங்க பாருங்க, அப்படி எனக்கு நீங்க உதவி பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ப்ளீஸ் நான் சொல்ற மாதிரி செய்யுங்க. அவர் வீட்ல இல்லாத சமயம் பார்த்து வர்றதை நீங்க முதல்ல நிறுத்துங்க. அவர் எப்படிப்பட்டவர்னு உங்களுக்கு தெரியாது, ஆனா எனக்கு தான் தெரியும். எனக்கு எல்லாம் தெரியும். அவன் எப்படியாப்பட்ட ஆளுன்னு தெரியும். நான் ரொம்ப வருஷமா அவன் கூட தானே வேலை பார்க்குறேன். உனக்கு என்னதான் வேணும் அதை முதல்ல சொல்லு. எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. இனி நீங்க இல்லாம என்னால இருக்கவே முடியாது. உங்களோட வேதனையான வாழ்க்கைய நான் போக்கணும்னு நினைக்கிறேன். உன் கண்ணிலிருந்து வர கண்ணீர் ஒவ்வொன்றதுக்கும் என் நெஞ்சு வலிக்குது. நான் என்ன நினைக்கிறேன்னா, உன்னை என் சொந்தமாக்கிக்கணும். உன்னை என் வாழ்க்கை துணையா ஏத்துக்கிறேன். என்ன புரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு ஆள் எனக்கும் தேவைதான்.
பூர்வி, ம் பாபிஷ் உன் கூட பார்க்கும்போதெல்லாம் எனக்கு ம் அப்படி ஒரு கோபம் வரும். எனக்கும் இதெல்லாம் கொஞ்சம் கூட பிடிக்கல. நான் உன்னை கேட்குறேன், சொல்றியா? ம் உங்க அப்பா பவிஷை எதை பார்த்து கட்டி வச்சாரு? நீ எவ்வளோ நல்லவ, அவன் ஏன் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறான்? இந்த வீடு, சொத்து, பணம், அவ்வளோதான். இதை பார்த்து தான் எங்கள் அப்பா கல்யாணம் பண்ணி கொடுத்தாரு. அப்படியா? சரி, இங்கே பாருங்க, நீங்கள் கிளம்புங்க. பாவிஷ் வீட்டுக்கு வரதுக்கு நேரம் ஆயிடுச்சு. அவர் வரதுக்கு முன்னாடி நீங்கள் வீட்டிலேருந்து கிளம்புறது நல்லது. உங்கள் மொபைல். சரி, நான் கிளம்புறேன். நாளைக்கு கண்டிப்பாக வரேன். ம் அடுத்து என்ன பண்ணலான்னு நம்ம யோசிச்சு முடிவெடுக்கலாம். ம் சரி, ம் நான் கிளம்புறேன். டேக் கேர். நீங்களும். சரிம்மா. கடவுளே, இன்னைக்கு நான் நல்லா மாட்டிக்கிட்டேன். என்ன சேகர் நீ இந்த நேரத்தில்? ஆமாம், எதுக்காக இப்போ வந்த? நான் உங்களை பார்க்க தான் வந்தேன். அப்படியா? அப்புறம் அண்ணி சொன்னாங்க நீங்கள் இன்னும் வரலன்னு. எனக்கு ஒரு கால் பண்ணியிருக்கலாம்ல. நான் பல தடவை ட்ரை பண்ணி பார்த்தேன். உங்கள் ஃபோன் சுவிட்ச் ஆஃப்னு வந்தது. ஓ, அது சரி. என்ன விஷயம்? ஹாப்பியான விஷயம். அந்த டீல் சொன்னேன்ல, அது நமக்கு ஓகே ஆயிடுச்சு. அடேங்கப்பா, கங்க்ராச்சுலேஷன் சாகர். தேங்க்யூ. வா, வீட்டுக்கு வா, நம்ம செலிப்ரேட் பண்ணலாம். இப்போ வேணாம், அந்த டீல் இருக்குல்ல, அதுக்கு நிறைய வேலை செய்ய வேண்டியிருக்கு. அதை சொல்ல தான் வந்தேன். இப்போ நான் கிளம்புறேன். நாளைக்கு கண்டிப்பாக பார்க்கலாம். அப்போ நாளைக்கு நம்ம மீட் பண்ணுவோம். குட் நைட் ப்ரோ. குட் நைட். டேக் கேர். யா. பை. அவன் எதுக்கு இங்கே வந்தான்? உங்களை பார்க்கறதுக்கு. அவன் எதுக்கு இங்கே வந்தான்? அவரு உங்களை பார்க்கறதுக்கு தான் வந்தாரு. நீ நடிக்கிறியா? இல்ல, நான் போய் சொல்லல. நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஏமாத்துறீங்களா? இல்ல, இன்னையிலிருந்து உன்னால போய் சொல்லவே முடியாது. இல்லைங்க, நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. எனக்கு என் மேல எந்த தப்புமே இல்லைங்க. பூர்வி, ஆ, நேத்தி நான் வந்துட்டு போனதுக்கு அப்புறம் என்னாச்சு? எப்பவும் போல அவன் ஒன்று அடிச்சானா? இல்லையே. உண்மையை சொல்லு. இல்லைன்னு சொல்றேன்ல, அந்த மாதிரி எதுவும் நடக்கல. நீ என்கிட்டேருந்து எதையோ மறைக்கிற. பவேஷ், உன் உயிரை எடுக்காம விட மாட்டேன்டா. வேண்டாம், இல்ல வேண்டாம், நீங்க அந்த மாதிரில எதுவும் பண்ணக்கூடாது. நான் உங்களை இழக்க விரும்பல.
நீங்க இருக்கிறனால தான் நான் உயிரோடையே இருக்கேங்க. இனிமே ஏதாவது செய்யறதா இருந்தா அதை நானே பாத்துக்கிறேன். என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு. என்னது? இந்த ராபரியில் உங்களுக்கு நிறைய பணம் கிடைக்கும் தெரியுமா? அந்த பணத்தை வச்சு நீங்கள் எல்லாருமே செட்டில் ஆகிடுவீங்க. நீ சொல்றதெல்லாம் சரிதான், ஆனா துட்டு எவ்வளோ கிடைக்கும்? அங்கேருந்து எவ்வளோ கிடைச்சாலும் சரி, அதை 5ஆ பங்கு போட்டு எல்லாருக்கும் கொடுத்துடுவேன். 1 2 3 4 4 பேர் தானே இருக்கோம். 5ஆவது யாருன்னா? 5ஆவதா ஒரு ஆள் இருக்காங்க. அவங்க தான் நமக்கு இந்த ராபரிக்கு ஹெல்ப் பண்ண போகிறவங்க. அண்ணன் நாங்கள் திருடிட்டு வந்ததும் அதை எடுத்துக்கிட்டு எங்களுக்கு மட்டையை போட்டுற மாட்டீங்களா? நீங்கள் ஒரு பழமொழி கேட்டிருக்கீங்களா? என்னன்னு சொல்கிறேன். செய்கிற தொழில் திருட்டா இருந்தாலும் அதில் ஒரு நாணயம் வேணும். நிறுத்துங்க. என்னது இது? இப்போ சொல்லுங்க, என்ன பண்ணலாம்? திருட அந்த வீட்டுக்குள்ளே எப்படி போகிறது? நம்ம இதுக்கு முன்னாடி திருடினதே இல்லையே. இது வரைக்கும் பூட்டும் உடைச்சதில்ல. நம்ம முதல்ல அந்த வீட்டுக்குள்ளே எல்லாரும் போய் அந்த ஓனரை துப்பாக்கியை காட்டி கீழே கொண்டு வருவோம். நீங்கள் 2 பேரும் கவனமாக இருக்கணும். நீ வீட்டுக்குள்ளே போய் எல்லாத்தையும் எடுக்கிற, நான் அந்த வீட்டில் இருக்கிற பொண்ணை போய் ரேப் பண்ணுவேன். வேணா இப்படி ஒரு வேலை பண்ணுவோம். ரேப்பு வேலையை நாங்கள் பார்த்துக்குறோம், நீ திருட்டு வேலையை பாரு. நிறுத்துங்க. அதாவது இது ஒரு காதல் விஷயம்ப்பா. நீங்கள் எல்லாரும் சேர்ந்து எனக்கு ஹெல்ப் பண்ணணும். மற்ற விஷயத்த நான் வேலை முடிச்சதுன்னு சொல்கிறேன். ஓகே தானே? அப்போ சரி, லவ் மேட்ரு தானே, நாங்கள் ஹெல்ப் பண்ணிடுறோம். ஒரு முக்கியமான விஷயத்த உங்கள் எல்லார்கிட்டையும் சொல்ல மறந்தேன். என்னது? நாங்கள் சைகையில் தான் பேசுவேன். அது எதுக்கு? ஏன்னா என் குரலை அவங்க கண்டுபிடிச்சிருவாங்கல்ல. நீங்கள் வேணும்னா உங்களுக்குள்ள சத்தம் போட்டு பேசிக்கலாம். எல்லாருக்கும் ஓகே தானே? ஓகே. டீல் 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 டீல். இங்க வாடே. டிடிங் டிடிங் டோடோடங். நீங்க 2 பேரும் இப்பவே சண்டை போட ஆரம்பிச்சிட்டீங்களோ? வாடா வாடா வாடா, இங்க வா. என்ன விடுங்க. நீங்களே யாரு? பாவேஷ், விடுங்க. யாரா நீங்க? ஐயோ, யாரா கேக்குறீங்களா? யாரா என்ன விடுங்க. கையை விடுங்கடா. விடுங்கன்னு சொல்றேன்ல. விட சொல்றேன்ல. விடு. இது விடு. யாருன்னு கேக்குறேன்ல. விட்டுடுங்க. பாவேஷ், கையை விடுடா. பாவேஷ். டேய், இந்த சேலை எடுத்துட்டு போறோம். அவன டைட்டா கட்டிடு.
விடு. வேணாம்டா. பாவேஷ் என்ன பண்றீங்க? ஏய், ஏன்டா கட்டி விட்டுறீங்க? ஏய், என்ன புடவை இல்லையா? கேட மாட்டேன். நாங்க திருடத்துக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேன். சும்மா துள்ளிக்கிட்டே இருக்க. இங்க புடுடா. ஏய், வேணாம். வாய்க்குள்ளே பத்திரமா வச்சு. எல்லாம் இழுத்துக்கிட்டு சத்தம் வரக்கூடாது. நல்லா கட்டுறா சீக்கிரம். ஏன்டா உனக்கு வேற வழி தெரியல? கவட்டக்குள்ள தான் வருவியா? உன்னாலதான்டா எல்லாரும் என்ன அடிக்கிறாங்க. ஏய் நில்லு நில்லு நில்லு. எனக்கும் அவனை அடிக்கணும். டேய் மரமண்டே கொஞ்சம் இங்க வா. இவளை பிடிச்சுக்கா. இந்த வரையறு ஏய் இங்க வாடா. வா. புரியுது. நீங்க 2 பேரும் இங்க இருப்பீங்க, நான் போய் ரேப் பண்ண அவ்வளவுதானே? புரியுது புரியுது. நீ இங்க இருப்ப, நாங்க 2 பேரும் போய் ரேப் பண்ணோம். விடு என்ன? விடு சொல்றல. டேய் முட்டாளுகளா, நீங்க 2 பேரும் இங்க நில்லுங்க. அவன் போய் ரேப் பண்றானா? டேய் வாயில வைடா. அப்படியா? என்ன விட்டுடுங்க ப்ளீஸ். ஓ சரி, நீ போய் பணம் எடுப்பியா, நான் இவளை ரேப் பண்ணணுமா? சரி சரி நொறி. ஓ சரி சரி சரி, நீ ரேப் பண்ண போறியா? சரி இவ்வளவு புரியுதா? இல்ல இல்ல வேண்டாம், என்ன விட்டுடுங்க ப்ளீஸ். என்ன விட்டுடுங்க ப்ளீஸ். இல்ல இல்ல நானும் வரேன். ப்ளீஸ் என்ன விட்டுடு ப்ளீஸ். ஐயோ என்ன விட்டுடுங்க. என்ன விடுங்க. என்ன கீழே இறக்கி விடு. கீழே இறக்கி விடுடா. ப்ளீஸ் என்ன விடுங்க. ஐயோ என்ன விட்டுடுங்க ப்ளீஸ். விடு. என்ன கீழே இறக்கி விடு. ப்ளீஸ் என்ன விட்டுடு. விடு சொல்றல. விடு. வேண்டாம் வேண்டாம், என்ன ஒண்ணும் பண்ணிடாது. ஆஹா மைக்கு கடை சூப்பரா இருக்கு. என்ன விட்டுடு. என்ன விட்டுடு ப்ளீஸ். என்ன விட்டுடு. வேண்டாம். வேண்டாம். டேய் உங்களுக்கு தெரியுமாடா, இதோ இந்த மொட்டை இருக்கான்ல பெரிய பணக்காரன்டா. அப்ப மொட்டையை அடிச்சு உடச்சிடலாமா?
மொட்டை. பாவேஷ் பவேஷ் 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 அவன் என்ன ரேப் பண்ணிட்டான் பவேஷ். தொடாதடி, தூரம் போய் நில்லடி. பூர்வி மேடம், உங்களுக்கு இந்த மாதிரி நடந்தது நாங்கள் ரொம்ப வருத்தப்படுறோம். அப்புறம் நீங்கள் பாவேஷ் 99% இந்த மாதிரி கேஸெல்லாம், அதாவது இந்த மாதிரி சம்பவங்கள் எல்லாமே, அதாவது திருட்டு, ரேப் கேசஸ்ஸு, அதாவது உங்களோட நைபர்ஸாக இருக்கலாம், இல்லைன்னா வீட்டு வேலைக்காரன், வாட்ச்மேன், இல்லைன்னா உங்களுக்கு நெருக்கமான சொந்தக்காரங்க கூட இருக்கலாம். நான் சொன்னதை வச்சு உங்களுக்கு யார் மேலேயாவது சந்தேகம் இருக்கா சொல்லுங்கள். இல்லை, எனக்கு யாரு மேலும் சந்தேகம் இல்லை. சரி மிஸ்டர் பாவேஷ், நான் ஒன்று கேட்குறேன். இந்த வீட்டில் இருக்க பொருள் மேலே நீங்கள் ஏதோ டச் பண்ணீங்களா? இது வரைக்கும் நான் டச் பண்ணவே இல்லை. ஓகே, குட். ஏன்னா நாங்கள் இந்த வீடு ஃபுல்லாக சர்ச் பண்ண போகிறோம். எவிடன்ஸ் கிடைக்கணும் இல்லையா? ஸ்கேனிங்கும் பண்ண வேண்டி வரும். அப்புறம் மேடத்தை மெடிக்கல் செக்கப்புக்கும் அனுப்ப வேண்டி வரும். உங்கள் விருப்பம்படியே செய்யுங்க. ஓகே, தேங்க்யூ. ஆமாம் மேடம், அங்கே என்ன எழுதிருக்கு உங்களுக்கு ஏதாவது புரியுதா? அண்ணி ரொம்ப அழகா இருக்கா. உங்களுக்கு ஏதாவது புரிஞ்சுதா? இதில் நான் ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்கேன். யார் இந்த மாதிரி எழுதினாங்களோ ஹூக்கு பதிலாக ஷூ எழுதிருக்காங்க. ரைட். இப்போதைக்கு இது இருக்கட்டும், வாங்க மேலே போய் ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்குதான்னு பார்ப்போம். பாவேஷ், எப்படி இதெல்லாம் நடந்தது? பாவேஷ், இதை கேள்விப்பட்டோன்னே ஷாக் ஆயிட்டேன். யார் இதெல்லாம் பண்ணது? இப்போ பாரு, அந்த ஃபைல் நம்ம கைக்கு வந்துடுச்சு. சார், நீங்கள் என் கூட வாங்க. அப்புறம் நீங்கள் அந்த ரூம் போய் செக் பண்ணுங்க. எஸ் மேம். என்னால் இதை தாங்கிக்கவே முடியல நண்பா. பாவேஷ் சார், நாங்கள் உங்கள் வீடு ஃபுல்லாக சர்ச் பண்ணிட்டோம். ஆமாம், இவர் யாரு? மேம், இவன் என்னுடைய ஃப்ரெண்டு, அப்புறம் பிஸ்னஸ் பார்ட்னர் கூட, மிஸ்டர் சாகர். ஓஹோ, மிஸ்டர் சாகர். சாகர் சார், நேற்றுக்கு நைட்டு நீங்கள் எங்கே இருந்தீங்க? எங்கே இருப்பேன்? என்னோட வீட்டில் தான். ஓ, இது என்னது? இது எங்களோட ப்ராஜெக்ட் ஃபைல். டீல் நேத்தி ஓகே ஆனது. நான் கொஞ்சம் அது பார்க்கலாமா? பாருங்க. தேங்க்யூ. மேடம், இது எங்களோட ப்ராஜெக்ட் ஃபைல். சாகர் எனக்கு கொடுக்கறது வந்திருக்கான். சாகர் சார், இதெல்லாம் நீங்கள் உங்கள் கையால் எழுதி ரெடி பண்ண ஃபைலா? ஆமாம். ஹேண்ட் ரைட்டிங் ரொம்ப சூப்பராக இருக்கு. நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? என்ன மேடம் இதெல்லாம்? மிஸ்டர் பாவேஷ், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொன்னேன். 99% கேசஸ் எல்லாமே உங்களை சுற்றி இருக்கிறவங்களால தான் வரும்னு சொன்னேன். பாவேஷ் சார், இந்த ஃபைலில் எழுதியிருக்கிற ஹேண்ட் ரைட்டிங்கும் அந்த கண்ணாடியில் எழுதியிருக்கிற ஹேண்ட் ரைட்டிங்கும் ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கு. இதுலேருந்து உங்களுக்கு என்ன புரிஞ்சுது?
நீ உண்மையெல்லாம் இங்கேயே சொல்ற இல்லைன்னா ஸ்டேஷனுக்கு வந்து சொல்றியா? ஹம். நீ 2-3 பேரை கூட்டிக்கிட்டு ராத்திரி எங்க வீட்டுக்கு நீங்க திருட வரணும். வீட்டோட டூப்ளிகேட் சாவிய நான் உன்கிட்ட கொடுத்துட்றேன். திருட்டு நடந்துகிட்டு இருக்கும்போதே அப்பவே வந்து நீ என்ன ரேப் பண்ணணும். பாவேஷோட மென்டாலிட்டி எனக்கு நல்லாவே தெரியும். ரேப் ஆனதுக்கு அப்புறம் அவன் கண்டிப்பா என்னை ஏத்துக்கவே மாட்டான். அதுக்கப்புறம் நீங்க திருடின பணத்தை நாம 2 பேரும் எடுத்துக்கிட்டு எங்கேயாவது தூரமா போய் வாழலாம், கல்யாணம் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் ஒரு புது வாழ்க்கை ஆரம்பிக்கலாம். இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் பாவேஷ் எனக்கு விவாகரத்து கொடுக்கலனா ஒரு முடிவெடுப்பேன். நான் தற்கொலை பண்ணிக்கிறேன்னு ஒரு லெட்டர் எழுதி வச்சிருவேன். ஏன்னா எனக்கு இந்த வாழ்க்கை சுத்தமா பிடிக்கவே இல்ல. தினம் தினம் இப்படி செத்து பொழைக்கிறதுக்கு பதிலா தற்கொலை பண்ணி சாவறது நல்லது. அதுக்கு பதில் நாம எங்கேயாவது தூரமா போயிடலாம். இப்ப என் மனசுல இந்த ஊரை விட்டு நம்ம போயிடணும் தான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் 2-3 மாசம் கழிச்சு நீயும் பாவேஷ் கிட்ட ஏதாவது சாக்கு போக்கு சொல்லு. அதாவது எப்படின்னா, அதாவது உனக்கு வேற ஒரு ஊர்ல நல்ல வேலை கிடைச்சதுன்னு, அதனால இங்க தங்க முடியாதுன்னு சொல்லு. இப்படி பிளான் பண்ணா பாவேஷ்க்கும் அப்புறம் போலீஸ்க்கும் நம்ம மேல சந்தேகமே வராது. அதுவும் இல்லாம நாமளும் ஒரு புது வாழ்க்கையை ஆரம்பிச்சிடலாம். புரிஞ்சுதா? சந்தோஷமா இருக்கலாம். சரி. நீ ஏன் இந்த மாதிரி மடத்தனமா செஞ்ச? எதுக்காக கண்ணாடியில போய் எழுதி வச்ச? இப்ப மாட்டிட்ட பாத்தியா? நம்ம போலாம் ஜெயிலுக்கு.